இது இந்த ஸ்டாண்டர்ட் பற்றில இது கூட நான் விஜயா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். இதில் 25 ருபீஸ் தான். அது பாருங்க, கீழே அழகாக 4 பக்கமும் இது வச்சுருக்கு, ஸ்டாண்டு போட்ட மாதிரி ஒரு ரப்பர் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம சாமிங்கிட்ட வச்சு விளக்கேற்றிக்கலாம். இது ஒரு மாட விளக்கு நான் வாங்கினேன். இப்போ எல்லோரும் மாட விளக்கு ஏற்றினா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த மயிலாப்பூர் டேங்க்கில் இருக்குல்ல, அந்த கடையில் தான் வாங்கினேன். நாடார் கடை இருக்குல்ல கார்னரில், அதில் தான் வாங்கினேன். தங்கவேல் நாடார். 150 ரூபா ஈச்சு. ஃப்ரெண்ட்ஸ், மெஜஸ்டிக் போயிட்டுருக்கேன். மெஜஸ்டிக்கில் எங்கேன்னு பார்க்குறீங்களா, போத்தீஸ் தான். இன்றைக்கி சாரீ ஷாப்பிங். ஸோ சாரீலாம் வாங்கிட்டு வரணும். இது பாருங்க, நான் அப்படி ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு சிறுகடிக்க மாசையில் வர விஜயா மாதிரி நானும் கிளம்பிட்டேன் பாருங்க. மெஜஸ்டிக் போயிட்டுருக்கேன். கொஞ்சம் டிராஃபிக் ஜாமாக தான் இருந்தது. இந்த விதான் சௌதா பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷம். எத்தனை பார்த்தாலும் அது அழுக்காது, அவ்வளோ நல்லா இருக்கும். ஒரே க்ளவுடியாக வேற இருந்தது பாருங்க. நான் நல்ல வேளை மழை பெய்யலை. நான் போயிட்டு வர வரைக்கும் மழை பெய்யலை. ரொம்ப டயர்டாக இருக்கு. மெஜஸ்டிக்கில் இருக்கிற போத்தீஸ்க்கு போயிட்டு வந்தேன் இன்னைக்கு. போயிட்டு இந்த சாரீஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். இந்த சாரியோட விலாகெல்லாம் நான் தனியாக போடுறேன், பாருங்கள். ஓகே. உலகத்திலேயே எந்த ஹஸ்பண்டானோ தன் ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போகிறான்னு தெரியல. ஆனால் இவர் கொடுத்துருக்கார் பாருங்களேன். நான் அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மேடலை. நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க நீங்கள். நான் பார்த்துட்டு இப்போ தான் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஷாக்கை உங்களோட எல்லாமும் ஷேர் பண்ணிக்கணும்னு பண்ணிட்டுருக்கேன். பாருங்கள் என்னத்தை கொடுத்துருக்காருன்னு. இது நம்ம கிறிஸ்டலில் இதை குழவை வாங்கி சப்பாத்தி தேய்க்கிறது, பூரி கட்டையம்பாலே அது வாங்கி கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குது பாருங்க. அதாவது என்னை அப்படியே கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுறாராம். இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கார். இம்ப்ரெஸ் ஆகியிருக்கேன்னா என்னன்னு தெரியல, சுத்தமாக ஆகலை. அடுத்த கிஃப்ட் பார்க்கலாமா? நெக்லஸ்ன்னு தானே நினைக்கிறேன், இல்லை வளையல் அந்த மாதிரிலாம் இவர் நினைக்கல. என்னை எப்போவுமே கிச்சன்லேயே கட்டி போடணும்னு பார்க்குறேன். இப்போ பாருங்க, குக்கி கட்டர்ஸ் இதெல்லாம் விதவிதமாக. இந்த பிஸ்கெட்ஸ் அதெல்லாம் பண்ணுறதுல நான் ஒன்றும் பிஸ்கெட்லாம் ஒன்றும் அதிகம்லாம் பண்ணுறேன், அதிகம் என்ன பண்ணுறதே கிடையாது. ஆனாலும் இவர் வாங்கிட்டு வந்திருக்கார். அதாவது சிம்பாலிக்காக சொல்கிறார் போல இருக்கு, இதெல்லாம் பண்ணு அப்படின்னு. பண்ணிட்டா போச்சு, என்ன சொல்கிறேன்.